ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலேசியா விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மலேசியாவில் இது எங்களோட டே 2. காலையில எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கேபில் தான் வந்து போயிருந்தோம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருந்தது. எல்லாமே கனெக்டடாக இருக்கும். பட் மலேசியாவில் நம்ம மேக்ஸிமம் கேப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எல்லாமே ஒன்னொன்றும் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிளேஸ்மே நிறைய ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மலேசியன் டவர் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். இந்த பார்க் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா அது ஃபுல்லாக கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்கு தான் வந்திருந்தோம். அந்த பார்க்குமே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள் அங்கே. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெடி பிளேக்ஸ் நியூயார்க்லேருந்து ஹேண்ட்பேக் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே வந்து ஒயிட் கலர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இத்தனை மாதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட பர்பஸ்ஸு, அதோட குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா மேட் இன் இட்டாலி. உங்களுக்கு வந்து டிசைனர் பேக் வந்து பிடிக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருந்தது. அந்த மாலில் போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து எதுவுமே சாப்பிடாமே வந்துட்டோம். பால் மட்டும் பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நிலாக்கு. அதுக்கப்புறம் நாங்களாம் யாருமே எதுவுமே சாப்பிடல. அதனால் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரி சொன்னாங்க. நண்டூஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஸ்டாலர் வந்து வெளியே விட சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்டாலர் வந்து ஓரமாக விட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஹரி வந்து ஆல்ரெடி இங்கே நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும்னு வேறு சொன்னாங்களா. பசி வேறு பயங்கரமாக இருந்தது எனக்கு. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி டிஷ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தியாவும் ஹரியும் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு கேப் பிடிச்சி நாங்கள் வந்து இந்த சைனீஸ் டெம்பிளுக்கு வந்து வந்திருந்தோம். இந்த ஆர்க்கிடெக்சர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து மலேசியா போனால் இந்த டெம்பிள் போய் பாருங்கள், மஸ்ட் விசிட்னு தான் சொல்வேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மொட்டை வெயிலில் போயிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம வந்து மலேசியாவில் 3 டேஸ் தான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 3 டேஸ்க்குள்ளேயே நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். மலேசியா வந்து நீங்கள் நிறைய நாள் பிளான் பண்ணி போனோம். சிங்கப்பூர் மாதிரி கிடையாது, எல்லாமே கனெக்டடாக இருக்கும். சிங்கப்பூர் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துடலாம், ஒரு பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸ்க்கு போய். பட் மலேசியாவில் நிறைய ட்ராவல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பில்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி வந்து ஏதாவது படத்தில் அந்த பாட்டில் தான் பார்த்துருக்கேனா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹரி வந்து பார்த்துருக்கேன், இந்த செகண்ட் டைம் வராங்க ஹரி. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெம்பிள்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூஸ் எல்லாமே கலட்டிட்டு இங்கே போனோம். இங்கே நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய ஊதுவத்தி ஏற்றி ப்ரே பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க, கேண்டில் வச்சு ப்ரே பண்ணுறாங்க. ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக் வந்து குலுக்கி போட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டிக் வந்து மேலே வருது. அதுலேருந்து எடுத்து பார்த்து அந்த நம்பர் படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த ஜோசியம் பார்க்குறது மாதிரி தான் இது. நானும் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். Don't disturb. இன்னொரு தடவை பண்ணு. இரு நான் ஒரு தடவை தான் பண்ணேன், இப்படி வந்துச்சு. பண்ணு, ஒரு தடவை பண்ணு. இது இன்னொரு தடவை பண்ணு.
அது இருக்கு பாருங்க, சென்டர் சென்டர். அதான் லாஸ்ட் ஒன் வரும். 51. இது 51. மம்மி Status quo. It's not advisable to go beyond one's bounds. அங்கே போயிட்டு நல்லா வந்து ப்ரே பண்ணிட்டு, அங்கே வந்து அந்த பிளேஸே வந்து ஒரு டிவைனாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரி அழகாக சாந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஊதுவத்திலாம் வந்து ஏற்றி நானும் வந்து ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். The stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the pale moonlight. We'll let go of all that we know and dance in the stardust gentle flow. Dancing in the stardust, we're weightless and free in a world of wonders. Just you and me lost in the moment. நீலா கொஞ்ச நேரத்தில் அங்கேயே புரண்டு அழ ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தூக்கம் வந்துச்சுன்னா இப்படி தான் அழுதுகிட்டே இருப்பா. எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் முடியல. நாங்கள் தூக்க போனாலும் வந்து ஃபேஸ் எல்லாம் கீறி விட்டுறா. நீலா தியாவையும் கீறி விட்டுட்டா. அப்படிதான். And that's in this country. I want bubble tea. Why? That's very sweet. Who told that? I already know bubble tea. இந்த ஸ்பீஸ் எங்களை பயமுத்தி விட்டுச்சிங்க. அழுது அப்புறம் everyone டென்ஷன் பண்ணிட்டாங்க. everyone எப்பவுமே டென்ஷன் பண்ணுறோம். இவளை வச்சு நாங்கள் பிளான் பண்ணதே பெரிய தவா போச்சு. ஏன் நிலா கூட்டிட்டு பாவம்ல நிலா எப்படி தனியாக விட்டு வர முடியும்? அழுகுறாளா? பாருங்க முகத்துலலாம் கீறி வச்சிருக்காங்க. கழுத முகத்துலலாம். ஓகே, அவளுக்கு பேபி இல்லை, அவளுக்கு தெரியல. That when we hurt. Okay, fine. That when we hurt so like they heal. அவள் ரொம்ப இதுவாக இருக்கா. எங்களால் சமாளிக்க முடியல. நாலாவது நாளாக போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாள் அரி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க அவளை பண்ணுற வேலைக்கு. ஓகே, கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டிங்க. இந்த ஹோட்டலுக்கு கிளம்ப வேண்டியதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? லைம் இது பாப்பா இருக்கு. குடிச்சு பாரு. Let me taste. இது ஸ்டாப் பண்ணு. Good. Good. You try. Mom, you try. அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போனோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நல்லா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து மற்றதெல்லாம் பண்ணணும். ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம அட் அ டைமில் எல்லாமே பண்ணவே முடியாது. அதுவும் நிலாவை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. தியா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா. அப்புறமா அங்கே வந்து ஹோட்டலில் மேலே வந்து இன்ஃபினிட்டி பூல் வந்து இருந்துச்சு. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க நிலா. எடுத்துக்கலாம். That's okay. நீல பொண்ணு வச்சுக்கிட்டு வெயில்ல ஒண்ணுமே தெரியல. இல்ல வீடியோல தெரியல.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.